ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஆமாம், கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு, கொஞ்சம் எக்ஸாம்ஸ் லைக் இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு பேக் டு ஃபார்முக்கு நான் இன்னும் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ நம்ம லைஃப்பில் வந்துட்டு நம்ம எவ்வளோ தான் கீழே விழுந்தாலுமே நம்மளை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர்ன்ற மாதிரி ஐ ஹாவ் அ சர்டன் கம்ஃபர்டபுள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க தான் எப்பயுமே நான் கீழே விழுக தே யூஸ் டு பூஸ்ட் மீ. ஸோ ரேண்டமாக நாங்கள் மீட் பண்ணும்போது வி பிளான்ட் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஏதாச்சும் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஷீ இஸ் அ வெரி குட் குக். அதனால் அவங்க வந்துட்டு எங்களுக்கு நல்லா யம்மியாக அவங்களோட ஆத்தென்டிக் ஃபுட் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கேன். நான் என்ன பண்ண ஓவர் நைட் சோக் பண்ணிட்டேன். நார்மலாக வந்து 2 hours மினிமம் ஊற வைக்கணும். இந்த மோர் அண்ட் மோர் இட் கெட் சோப் நல்லா கிரைண்ட் ஆகும். அதுக்காக நான் வந்து நைட்டே போட்டேன். ஞாபகம் இருந்தது போட்டேன், ஞாபகம் இல்லைன்னா காலையில் போடுவேன். ஸோ தண்ணி இருக்கும். ஸோ அப்போ வந்து தண்ணி இல்லாமல் அரைக்கலாம். இந்த உருண்டை ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. மிளகா இது வந்து அவங்கவுங்க ஸ்பைஸ் லெவல் பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ நான் கொஞ்சம் ஐ ப்ரிஃபர் இட் லிட்டில் ஸ்பைசி, அதனால் கொஞ்சம் நிறைய மிளகா போடுவேன். அவங்கவுங்க ஸ்பைஸ் லெவலுக்கு தகுந்தப்பல மிளகா போட்டுக்கோங்க. மெயின் ஃப்ளேவர் வந்து பெருங்காயம். ஸோ யூ ஹாவ் டு ஆட் அ டேஷ் ஆஃப் பெருங்காயம். எனக்கு பெருங்காயம் தூக்கில் இருந்தால் பிடிக்கும். ஸோ ப்ளஸ் இந்த தால் வந்து கேஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பெருங்காயம் தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ். அந்த கண்ணு தான். ஸோ இந்த இதுக்கு தேவையான கல்லுப்பு, நான் மோஸ்ட்லி என்னோடய குக்கிங்கில் வந்து 80% மேலே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்லி ட்ரை கரீஸ்க்கு மட்டும்தான் ஐ யூஸ் சால்ட். சின்ன வயசில் கற்றுக் கொடுக்கும்போதே கை அளவிலே கற்றுக் கொடுத்துட்டாங்க, அதனால எனக்கு ஸ்பூன்லாம் தெரியாது. இது வந்து வாட்டர் இல்லாமல் அரைக்கணும், அதனால நிறைய ஊற வச்சிடும். ஊற வைக்கும்போது அந்த டால் வில் ஹேவ் வாட்டர், அதனால் அந்த உருண்டை வந்து ரொம்ப இதுவாக ஸ்டிஃபாக இருக்கணும், அதனால வாட்டர் இல்லாமல் தான் இருக்கணும். சைஸ் ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் புளியை வந்து காலையிலே ஹாட் வாட்டரில் வச்சுட்டேன். அதை நல்லா பல்ப் எடுக்கணும். சோக் ஆச்சுன்னா எதுவுமே ரெசிடியூ இல்லாமல் நல்லா சொதுவாகும், அதனால காலையிலே இந்த உருண்டையெல்லாம் நம்ம குழம்புல போடுறதுனால இது அப்சர்வ் எல்லா வாட்டரை அப்சர்வ் பண்ணுறதுனால புளியை வந்து கொஞ்சம் நல்லா தின்னாக எடுத்துப்போம். நிறைய தண்ணி போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிப்போம். ஏன்னா அந்த குழம்புல இருக்கிற எல்லா தண்ணியும் அந்த உருண்டை கொஞ்சம் உறிஞ்சிக்கும். ஸோ நம்ம ரொம்ப கம்மியாக வச்சோன்னே என்னாகும், லைக் குழம்பு ரொம்ப திக்காயிடும். பண்ணுறேன். ஸோ பாட்டி, கொள்ளு பாட்டி, அம்மா அப்படியே வந்து நான் வந்து 6th ஜென்ரேஷன். இதில் எங்களுக்கு வந்து அப்படியே ஓதராக கேரி ஃபார்வர்ட் த ரெசிபி. இது ஃபேமிலி ரெசிபின்னே சொல்லலாம். இந்த சாம்பார் பொடி ஸோ இட் ஹாஸ் அ யூனிக் டேஸ்ட், ஃப்ளேவர். I have my own brand. நான் பேசிக்கலி தாஞ்சூர் மாயவரம் அந்த பெல்ட்டுங்கிறதுனால இந்த ஃபேமிலி ரெசிபீஸும் வி ஹேவ் லைக் இந்த ரசம் பவுடர், சாம்பார் பவுடர்லாம் வந்து ஃபேமிலியில் இன்ஹெரிட் பண்ணுறாப்புல. எனக்கு 10 வயசு இருக்கும்போது பாட்டி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. தட் இஸ் ஹவ் வி கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் யாரும் கற்றுக்கல, எதுவுமே இதெல்லாம் இருக்க போகிறதான்னு தெரியல. பட் இன்னி வரைக்கும் லைக் இதில் சமைச்சாதான் எனக்கு அந்த ஹோம் டேஸ்ட், அம்மா சமைச்சாப்புல ஒரு சொல்லுவோம்ல, பிகாஸ் ஆஃப் த பவுடர்ஸ் தான். ஸோ வி ஸ்டில் ஃபாலோ திஸ் ரெசிபீஸ். அதனால ஐ வாண்ட் டு ரைட்டைன் த ட்ரெடிஷ்னல் வேல்யூங்கிறதுனால பாட்டிஸ் கைன்னு ஒரு பிராண்டாகவே பண்ணிட்டு இருக்கேன். இந்த உருண்டை குழம்புக்கு மெயின் வந்து நல்லெண்ணெய் தான். ஸோ வி யூஸ் ஒன்லி நல்லெண்ணெய் ஃபார் இது. கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். பவுடருக்கு கூட என்ன பண்ணுவேன், பவுடரை வந்து இந்த கட்டி பெருங்காயத்தை வெறும் வால்னியில் போட்டு அது பஃப்னு வரும், அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுப்பேன். பிகாஸ் நம்ம வாங்குகிற பவுடரில் வந்து மைதா கலந்துருப்பாங்க, மைதா வீட் கலப்பாங்க. ஸோ ஜெனரஸ் அமௌண்ட் ஆஃப் ஹிங், பெருங்காயம். அதுமாதிரி பெருங்காயம் வந்து இது மாதிரி லூஸ் ஆகிறதுக்கு உள்ளே ஒரு 2-3 பச்சை மிளகா அந்த டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா அந்த பச்சை மிளகாவோட ஹீட்டுக்கு மெல்ட் ஈஸியாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்காது. ஸோ தட்ஸ் ஆல்சோ எ ஹேக், கிச்சன் ஹேக். இது கடுகு. இந்த ஊரில் கடுகு விற்றா உளுத்தம் பருப்போடு தான் வருது. எங்கள் ஊர்லாம் கடுகுனா கடுகு மட்டும் இருக்கும், இங்கே மட்டும் கடுகு உளுத்து பருப்பு 2 வருது. அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வெந்தயம்,
அண்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் கடலைப்பருப்பு, டேபிள் ஸ்பூன் ஆஃப் மை சாம்பார் பவுடர். என்னோடய சாம்பார் பவுடரில் வந்து மிளகா, தனியா, இப்போ வந்து ஃப்ளேமை சின்னதாக வச்சுக்கணும், இல்லைனா இது பேர்ன் ஆகிடும். பட் இட் ஹாஸ் டு கெட் குக்டு, பட் இட்ஸ் நாட் கெட் பேர்ன்டு. மிளகா, தனியா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, வெந்தயம் இருக்குது. நாங்கள் ஜீரகம் போட மாட்டோம். ஸோ தீஸ் ஆர் த இது. இதில் வந்து இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றணும். ஸ்டிஃபாக அரைச்சிக்கணும். தண்ணி இருந்ததுன்னா என்னாகும், இதை நம்ம உருண்டை பண்ணி குழம்புல போட்டால் அப்படியே உடஞ்சி எல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும். உருண்டை ரீட்டைன் ஆகணும்னா தண்ணி இல்லாமல் அரைக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறது, ஓவர் நைட் சோக் பண்ணும்போது தால் வில் ஹோல்ட் த சஃபிஷியன்ட் வாட்டர் டு கிரைண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்காது. உருண்டை குழம்பு கேட்கலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் வத்த குழம்பு. இது பருப்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் நம்ம உருண்டை போடுறோம் இல்லையா, அதுதான். ஸோ நார்மல் சாம்பாருக்கு நம்ம துவரம்பருப்புலாம் வேக வச்சு போடுவோம். இது வெறும் இந்த உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு இது பிளெயின் அரிசி மாவு, வீட்டில் கிரைண்ட் பண்ண அரிசி மாவு. ஸோ கருவேப்பிலை மெயினாக பிச்சு போடும்போது இந்த ஃப்ளேவர்ஸும் நல்லா வெளில வரும். அப்படியே போடுறதோட நம்ம பிச்சோன்னா ஃப்ளேவரும் நல்லா வரும். தென் கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் இதை போட்டுட்டு ஹவ் டு மிக்ஸ் இட் வெல். என்ன பண்ணோம், இந்த மாதிரி உருண்டையாக பண்ணி அந்த உருண்டையை அப்படி மாவில் போட்டு வச்சிடலாம். குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். ஐ ப்ரிஃபர் மீடியம் சைஸ். இது எப்படின்னா இந்த குழம்பை 2 விதமாக சாப்பிட்லாம். அந்த உருண்டையை பிசைஞ்சிட்டு ரைஸில் போட்டு அந்த உருண்டையை பிசைஞ்சிட்டு குழம்பை தொட்டு சாப்பிட்லாம். இல்லை குழம்பை பிசைஞ்சிட்டு உருண்டையை தொட்டு சாப்பிட்லாம். எப்படி வேணால் சாப்பிட்லாம். ஸோ அப்போல்லாம் பாட்டிலாம் கல்ச்சட்டியில் பண்ணுவாங்க. ஷிஃப்டிங் கல்ச்சட்டி காணாமல் போயிடுச்சு. ஐம் ஸ்டில் சர்ச்சிங். நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது கல்ச்சட்டியில் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கல்ச்சட்டி எப்படின்னா அந்த ஹீட்டை வந்து அடுப்பு ஆஃப் பண்ண அப்புறமும் 10 minutes கொதிக்கும். பிகாஸ் அது ஆக்சுவலாக சோப் ஸ்டோன்பாங்க. அந்த ஸ்டோனில் கார் பண்ணனால இட் ரீட்டைன் ஹீட் அண்ட் ஹீட் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கும். அந்த இருக்க சாம்பாரோ என்ன பண்ணுறோமோ. கீரையெல்லாம் கல்ச்சட்டி, வத்த குழம்புலாம் கல்ச்சட்டியில் பண்ணும்போது இட் ஹாஸ் அ ஸ்பெஷல் ஃப்ளேவர். கொதிக்க ஆரம்பிக்கிறது. இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த புளியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இட் ஹாஸ் டு பாயில். ஆரம்பிச்சோடனே கல்லுப்பு, சாரி எனக்கும் கை அப்படியே அப்படி போட்டு தான் பழக்கம் எனக்கு. அதனால் ஸ்பூன் அளவுலாம் தெரியாது. கையும் கண்ணும் தான் அளவு எனக்கு. இல்லை, எங்கள் பாட்டி வந்து சாம்பார் கொதிக்கும் போது ஸ்மெல்லே சொல்லுவாங்க அதில் உப்பு இருக்கா இல்லையான்னு. நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் இல்லை. நம்மளுக்கு சாப்பிட்டாதே தெரியாது. எங்கள் அம்மா ஹாலில் உட்காந்து சொல்லுவாங்க, வறுத்தது போதும், வாசனை வந்தது கரெக்டாக இருக்கும்பாங்க. நம்மளுக்கு சாப்பிட்டாலே உப்பு இருக்கா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்தில் ஸோ நோ லைக் ஷார்ப். சமைக்கப்போ எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, உப்பு சரியில்லை போல் இருக்கே அப்படிம்பாங்க. ஸ்மெல்லிலே தேனும் சால்ட் கரெக்டாக இருக்கா, உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு வாசனையிலே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மூணு பார்த்தீங்கன்னா அந்த புளியோட ரா ஸ்மெல் போயிடும். ரா ஸ்மெல் போனோடனே நம்ம இந்த உருண்டையை உள்ளே போட்டுடலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த உருண்டை குழம்பு போடும்போது கொஞ்சம் வைடு பேஸ் கடாய் மாதிரி பண்ணினோம்னா உருண்டையை ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்ப் ஆகாமல் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம என்ன போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம வந்து கிளறக்கூடாது. அந்த மேலே அது ஹார்ட் ஆகணும். இல்லைனா என்ன ஆகிடும், எல்லாம் உடஞ்சி
இது வந்து சாம்பார் மாதிரி ஆயிடும். இந்த உருண்டையெல்லாம் இன்னும் கொஞ்சம் புளி வாசனை போடும். கொஞ்சம் லிசன் பண்ணிட்டு இன்னொரு 5 நிமிஷம் பாயில் பண்ண விடுவோம். நம்ம எங்கே போட்டோம்னு தெரியும். அதனால தள்ளி தள்ளி போட்டோம்னா கொஞ்சம் கேப் இருக்கும். அவங்களுக்குள்ள கிளாஷ் ஆகாது. they'll have sufficient space to boil. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம விட்டுட்டோம்னா இப்போ பாரு குழம்பு இந்த உருண்டை இன்டாக்டாக இருக்கும், உடையாது. இல்லைன்னா உடஞ்சி கரைஞ்சிதுன்னா சாம்பார் மாதிரி ஆகிடும், உருண்டை ஒன்றுமே இருக்காது. ஸோ மெயின் இது மாதிரி இது பண்ணும்போது வெளில ஹார்டன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லைட்டாக அப்படி ரொம்ப இது பண்ணக்கூடாது, லைட்டாக அப்படி புஷ் பண்ணி கொடுத்தோம்னா அண்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் கொதிக்க விடணும். ஏன்னா அந்த உள்ளே இருக்க அந்த உருண்டையில் உள்ள மாவு வேகணும், அதுதான் மெயின். அதில் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து கட் பண்ணி பார்ப்போம். உள்ளே வெந்துடுதுன்னா ஒரு உருண்டை குழம்பு இஸ் ரெடி. Really good. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உருண்டை குழம்பு இஸ் ரெடி.